ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஃபயர் படத்துக்கு தான் வந்திருக்கோம். பாலசுப்ரமணியம் தேட்டருக்கு வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னான். அவன் வந்தவொடனே அப்படி படத்துக்கு போக வேண்டியது. சரி, அது வேற சீட்டு வேற பஞ்சு சீட்டு, யாருக்கு தான் பத்துக்கு போகுதுன்னு தெரியல. சரி வாங்க, யார் யார் பேண்ட்லாம் ஈரமாக போகுதுன்னு தெரியல, படம் பார்த்துட்டு பார்க்கலாம். இந்த படம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஃபயர் கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்க. எடுத்துட்டியா? இதுதாங்க நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் தேட்டர்ல. அகத்தியான ஒரு படம் வந்திருக்கு போல, நம்மளுக்கு தெரியாம படம் வந்திருக்கு. சரி, எப்பயா டைம் கிடைச்சா போவோம். லைட் செட்டிங் வேற லெவல்ல இருக்குல்ல. சரி வரானா இல்லையடா அவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டா இருக்கு. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படியே ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு, படம் வேற ஃபயர் ஆட்டம் இருக்குமா, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாதாரி பாத்தீங்களா, 3 பேர் வந்திருக்கோம். 2 டிக்கெட்டா வாங்கி வச்சிருக்கான். ஒன்னா வாங்கிருக்கான். இந்த மாதிரி முட்டாளுங்க நம்ம கேங்ல தான் இருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு நைட் டைம் நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. இருட்டு ரூம்ல எல்இடி லைட்டா போட்டுட்டா என்னடா தனியா இருக்கும், என்ன ஒண்ணா பண்ணலான்னு போல. நாங்க வந்து 1/2 hour ஆகுது, இன்னும் படத்தை போடல. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். கேட்டுக்கோங்க எல்லாரும், புகைப்பிடிப்பது புற்றுநோயை எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த வயசுல அழிஞ்சு போறானுங்க. ஃபயர் ப்ளீஸ். மூவி எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபயரா இருக்குன்னு பார்த்தேன். புஷ்பான மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் புஷ்பான மாதிரி இல்ல, ரொம்ப ஃபயரா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கணுமே, அப்படியே மூழ்கிட்டானுங்க. சரி ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம்.